யாரும் பார்த்ததே இல்லை அவனை. ஆனா ஒண்ணு சார், கரெக்டா ஜாவால தான் சார் அடிக்கிறான். சிஸ்டர், எமர்ஜென்சி வார்டு எங்க இருக்கு? சிஸ்டர், டாக்டர் எங்க? டாக்டர் எங்கயா? இருப்பா டாக்டர் டாக்டர் ஆக்சிடென்ட் டாக்டர். ஃபுல்லா வெட்டா இருக்கப்பா. இதை பார்த்தா ஆக்சிடென்ட் மாதிரி இல்லையே. இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல். நீங்க ஒன்று பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஒரு எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டாங்க. இதெல்லாம் தலைவலி கேஸ். டாக்டர் நான் சொல்றது கேளுங்க டாக்டர், அதுக்கெல்லாம் டைம் இருக்காது டாக்டர். டாக்டர் கூட்டிட்டு வந்ததே போலீஸ் தான் டாக்டர். சரி சார். சிஸ்டர் ரெடி பண்ணுங்க. அன்னைக்கு உன்னை கோர்ட்டில் குத்தினவன் தான் இன்னைக்கு வந்திருப்பானோ? யோசி, நீ என்ன கொல்ல ஆள் அனுப்புற. அப்போ அந்த பிளான் மிஸ் ஆகி அவன் என்கிட்டயே மாட்டிக்கிறான். நீ அங்கே வந்தன்னா என்ன பண்ணுவ? அவன் என்னை காட்டி கொடுத்து உண்மையை சொல்கிறதுக்குள்ள நான் அவனை கொன்றுவேன். அப்போ வந்தவன் மல்லியை ஏன் கொல்லாம காப்பாற்றணும்? வந்தவனுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்னை கொல்ல வந்தவன் வேற எங்கேயும் ஒழிஞ்சிட்டு இருக்கான். ஆனால் எப்பவும் ஒரு விளையாட்டில் எதிரெதிர ஆட்டக்காரனை விட வெளியே நின்று வேடிக்கை பார்க்குறவன் அந்த ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டான்னா கேமை சீக்கிரமாக முடிச்சிருவான். இப்போ வந்தவன் யாராக இருந்தாலும் அவனும் எனக்கு வேணும். மல்லி நேரம் இங்கே அட்மிட் ஆகிட்டாங்களா? தம்பி, டீ சாப்பிட்றியாப்பா? வேணாம் பாட்டி. அது யாருப்பா? ஃப்ரெண்டு பாட்டி. என் வீட்டுக்காரரு போன வாரம் காவால மாட்டி மூச்சு முட்டி இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம். இந்த ஒரு வாரமா நான் இங்கே தான் இருக்கிறேன். நானும் பார்க்குறேன். துள்ள துடிக்க தூக்கி தோளில் ஓட்டு வர்றவங்க எல்லாத்துட்டையும் நான் கேட்குறேன் அது யாருப்பான்னு. அவனுங்க என் ஃப்ரெண்டு சினேதேன்னு சொல்கிறானுங்க. ஃப்ரெண்டு தான் முதல்ல வர்றானுங்க. அதுக்கப்புறம்தான் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அப்பன் ஆத்தான்னு எல்லாரும் வராங்க. அப்படி என்னதான் இருக்கோ இந்த ஃப்ரெண்டில். இந்த காலத்து பசங்க கொடுத்து வச்சவனுங்க. சார் பேஷண்ட் நேம் என்ன? இளங்கோவன். அப்புறம் பேஷண்ட்டுக்கு 5 யூனிட் பிளட் தேவைப்படும். 1 or 2னா ஓகே, 5 யூனிட் கிடையாது கஷ்டம். ஸோ சோஷியல் மீடியா இருக்குல்ல, அதில் மெசேஜ் பாஸ் பண்ணுங்க, கிடச்சிடும். ஓ பாஸ். ஓகே டாக்டர். என்னடா ஹாஸ்பிட்டல் காலியாக இருக்கு? நான் தான் யாரே அனுப்புனா. ஏய் பாத்துப்படா. ஏய் என்ன பாக்குற? இங்கே அட்மிட் ஆயிருவேன். மல்லி தூக்கி போடுது. யாரா இருக்கான்? நான் மல்லினா? ஆமாம்பா மல்லிதாம்பா. புடி புடி இவனை புடுறா. ஏய் வா வா வெளிய வா. இருப்பா என்னையா பா? எனக்கு என்ன மூஞ்ச வச்சிருவேன். சொல்றா. எனக்கு தெரியாதுப்பா. ஏய் கேக்குறல சொல்ல மாட்டேன். அட்மிட் பண்ணுவாங்கடா. பிளட் குரூப் என்ன? என்னடா ரத்தம் கேட்குறான். அது பேய்டா. ஏய் சி பாய் மூடு. ஓ பாசிட்டிவ் மட்டும் ஓரமா நில்லு. ஏய் மயிலே எங்கடா இருக்கான்? அச்சு அட்மிட் பண்ணிட்டு போயிட்டீங்கறாடா அவன். அம்மா நர்சம்மா, டாக்டர், ஐயா 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 2 நிமிஷம் ஒரே ஒரு ஃபோன்யா, இங்க வாங்கயா, ஒரே ஒரு ஃபோன்யா வாங்கயா. 9600537021 சீக்கிரம் போடுங்க, அர்ஜென்ட்யா. ஹலோ சாயிரா, எல்லாரையும் தொங்க விட்டாடா. சீக்கிரமா வாடா, கிளம்பி வாடா. எந்த ஹாஸ்பிட்டல்ரா? ஏய் ஹலோ
சார் ஆமா சார் ஏசல்ல இருந்து தான் பேசுறாங்க. எந்த ஹாஸ்பிடல்னா? அருணா ஹாஸ்பிடல் சார். அருணா ஹாஸ்பிடலா? சரிண்ணா. கறிக்கடையில் கூட ஆடு செத்துக்கு அப்புறம் தான் துண்டு துண்டாக வெட்டுவாங்க. உயிரோடு இருக்கிற மனுஷன் எப்படியா இப்படி வெட்டியிருக்கானுங்க? கான்சியஸ் வர குறைஞ்சது 12 hours ஆகும். 36 இடத்துல வெட்டு. பேஷண்ட் கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ண முடியும். டாக்டர் வேற ஹாஸ்பிட்டல் மாற்றிக்கலாமா? தாராளமாக. ஆனால் அப்சர்வேஷனில் இருக்கணும். 12 மணி நேரம் கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும். அருணா ஹாஸ்பிடலா? லக்ஷா ஹாஸ்பிட்டல் அடிச்சு இங்க இட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காண்டா. அங்கதான்டா இருக்கா மல்லி. ஹலோ. ஹே ஹலோ, நான் வாசுகி பேசுறேன். ஃப்ரீயா? ஃப்ரீ தான். என்ன காலையிலே? ஹே, நான் தான் சொன்னேன்ல அம்மாவுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வருதுன்னு. ஓ ஆமாம் 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 சொல்லிட்டு இருந்தேன். அதனால காலைல கோவிலுக்கு வந்திருக்கோம். அம்மா அப்பாவும் கரெக்டா சாமி கிட்ட நிக்கும் போது போனை கொடுக்குறேன். அப்போ அன்பா செம்மையா ஸ்வீட்டா லவ்வபிளா ஒரு விஷயம் சொல்லி ஆரம்பிச்சேனா. ஏய் முதல்ல என்ன பேச விடு, இல்ல நீ பேசுறது என்ன கேட்க விடு. சீரியல் பிரேக்ல வர அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிற. ஏன் டென்ஷனா இருக்க? சரி சார பார்க்க நாங்க வேணா மாயம் வந்துட்டுமா? மாயம் வரேன், உன் பக்கத்துல தான் இருக்கிறேன். எங்க? சென்னையில தான் இருக்கிறேன். என்ன சொல்ற? சரி நான் சாமி கும்பிட்டு கால் பண்றேன். ஓகேவா? ரத்தமா இருக்கு. அடுத்து என் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி என் உயிர் போயிருச்சுன்னு அர்த்தம். அசோக், இவ்வளோதான் நம்ம எவிடன்ஸ். ப்ரெஸ் கிட்ட கேட்டதுக்கு அன்னைக்கு ஃபுட்டேஜ் அவனும் தரல. கேட்டால் கேமரா சரியாக ரோல் ஆகல, ஃப்ளாஷ் சரியாக ஒர்க் பண்ணல, கொடை பிடிச்சதுனால சரியாக ஷூட் பண்ண முடியல, அது இதுன்னு சொல்லி க்ளீனாக மழுப்புறானுங்க. நான் செத்த தமிழ்நாட்டுக்கு தீபாவளி தான். நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. மல்லி எனக்காக நிறைய வேலை பார்த்துருக்கான். ஆனால் என்ன கொல்ல வந்தவன மல்லி ஏன் காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான்? அந்த பக்கம் யாரை அனுப்புனான்னு தெரிஞ்சாகணும். யார் பைய மல்லி? மல்லி நேரா இருக்காரா? அப்படி யாரும் இல்லையேப்பா. உன் ஃப்ரெண்ட் பேர் மல்லியாப்பா? அதான் சொன்னேனே, பேரு இளங்கோவன். யோ அப்படியே இல்லையா? வேணா மேல வந்து பாருங்க. இரு நான் போறேன். மாறா இந்த பார்வாசிக்கு 2 பேர் தான் வரானுங்க. நான் இப்படியே சமாளிச்சிடுறேன். பயப்படாத சரியா? கிட்ட வந்துட்டு இருக்கா பாரு. பதறாத பார்த்துக்கிறேன், பயப்படாத. வா வெளியே போலாம். கையற யாரா நீ? பேஷண்ட்லாம் இருக்காங்க, வா வெளியே போய் பேசலாம். ஏய் யார தெரியாம ஆடிங்க. சொன்னா கேட்க மாட்டேல்ல நீ. அவன்தான்டா. ஏய் போலீஸ்ரா.
சொன்னா கேட்க மாட்டீங்களா? சார் சாரி சார். நாங்க ஒரு பக்கம் தேடுறோம், நீங்க ஒரு பக்கம் தேடுறீங்க சார். அதான் சார் ஒரே கன்ஃபியூஷன். சார் சாரி சார். ஏய் போடா. ஆமாம் சார். போ இடத்த காலி பண்ணுங்கடா. ஏய் கீத்து போய் டிக்கில போடுறான் அவன்.